ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ தளபதி விஜயை வந்து சிஎம் சாரை வந்து எப்படி க்ரையான்ஸை வச்சு ஒரு சிம்பிள் ஆர்ட் பண்ணுறது, நான் வந்து மாஸ்டர் படத்தோட லுக்கை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி நான் எப்படி சிம்பிளாக வரைஞ்சேன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் கலரு, பிளாக்கு, க்ரீனு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரெட் கலர் வந்து பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணேன். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஓவரால் வந்து நான் எப்படி ஒவ்வொன்றா பண்ணியிருப்பேன் அப்படின்றத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அந்த ஸ்கின் கலர் வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெல்லாம் வந்து ஸ்கின் டோன் வருமோ அங்கெல்லாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஏன் நான் வந்து இந்த ட்ராயிங் வரைஞ்சேன் அப்படின்னா, நம்ம ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுக்காக ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு ட்ரிபியூட் டு தளபதி. எனக்கு நிறையா வரையணும்னு தோணுச்சு. சிம்பிளாக க்ரையான் வச்சு வரைஞ்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு யூனிக்காக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஜனநாயகன் லாஸ்ட் படம்னு சொன்னதால் எனக்கு வந்து ஓகே, வி ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்றது இருந்தது. ஸோ நான் அதை ட்ரை பண்ணேன். இது மாதிரி வந்து சிம்பிளான ஆர்ட்ஸ் நம்ம வந்து பின்ட்ரெஸ்ட்டில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து வரையலாம். இதெல்லாம் வந்து பெரிய மேட்ரெல்லாம் கிடையாது. நம்ம இப்போ பெருசாக வரைய முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சிம்பிளாக நம்ம வந்து எடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இது நான் ரொம்ப வெரி சிம்பிளான இது. நான் வந்து அதுக்கப்புறம் பென்சிலில் அவுட்லைன் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து க்ரையானில் வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ ஜனநாயகன் வந்து யார் யார் பார்த்தீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து ஜனநாயகன் வந்து பார்க்க போகிறேன். பார்த்துட்டு நான் வந்து அப்புறம் என்ன பண்ணுவேன், அதை நான் போஸ்ட் பண்ண தான் போகிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். யூடியூப் சேனல்லையோ ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒவ்வொன்றா நான் வந்து சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எங்கேருந்து விஜய் சாரை பிடிக்கும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே என்னோடய இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது. ஓகே, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த துருதுருன்னு இருக்கிறது, அந்த எல்லாமே வந்து நமக்கு பிடிக்கும். அந்த நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அடிக்கடி வந்து டிவிலலாம் போடுவாங்கள்ல, நிறையா படங்கள் போடுவாங்க அவரோட படம். அதுக்கப்புறம் நம்ம வளர வளர வந்து பார்த்திங்கன்னா, அவரோட ஹிட்டான படங்கள், நிறைய ஹிட்டான படங்கள் அதெல்லாம் நிறையா வந்துச்சு. அது சிலதெல்லாம் நமக்கு ரிலேட் ஆச்சு, சிலதெல்லாம் மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே நமக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சைல்ட்ஹுட் எல்லாமே விஜய் அப்படின்றதான், நம்மளாம் விஜய் ஃபேன் இருந்தால் நம்மளாம் கெத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து அதே மாதிரி தான். நான் ஒரு பிக்கெஸ்ட் விஜய் ஃபேன். எதுவாக இருந்தாலும் நான் சண்டை போட போயிடுவேன். அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் என்கிட்ட இருக்குது. ஒரு டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆனப்போலாம் எவ்வளோ பெரிய சண்டைலாம் நடந்துச்சு. ஏன்னா அப்போவோ பிரச்சனை தான். அதுக்கப்புறம் அந்த டைமில் அவருக்கே நிறையா பிரச்சனை இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து நிறையா சண்டை போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய எல்லாமே ஹிட் படம் தானே, எல்லாமே 100 crore அந்த மாதிரி க்ரோர்ஸில் வந்து வசூல் வேட்டை வந்து அள்ள ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு படம் ஹிட் ஆனது, நமக்கு அடுத்து ஹிட் ஆகுமா இல்லையான்னு பார்க்குறத விட எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிச்சுது அப்படின்றது தானே நம்மளோட மைண்டு ஃபுல்லாக இருந்தது ஒரு டைமில். ஸோ எனக்கும் அந்த டைமில் அப்படின்னா என்னென்னு கூட தெரியாது இருந்த டைமில் வந்து எனக்கு வந்து நமக்கு வந்து அப்போ தான் அந்த இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அது இன்ட்ரடியூஸ் ஆனதே நமக்கு ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் அப்படின்றப்போ நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும்ல. ஆமாம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து கலெக்ஷன் கிங்கு அப்படின்லாம் சொல்லும்போது. ஏன்னா நம்ம வந்து அப்படிதான், நமக்கு ஒருத்தர் கிங்காக இருப்பாங்கல்ல, ஒரு ஆக்டர் ஒரு கிங் அப்படின்றது. பெரிய இதுதான். அதுக்கப்புறம் பொலிட்டிக்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத சில திங்ஸில் ஒன்றும் இல்லை. எனக்கு அது அப்படி தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் நடந்துருச்சு. எப்படி நடந்துச்சு, எப்படி வந்தது போச்சு எல்லாம் ஒன்றும் எனக்கும் புரியலை. ஒரு பாயிண்டில் ஓட்டு போடணும், இவருக்காக ஓட்டு போட போனோமா அப்படின்றதெல்லாம் நம்மளால் நம்பவே முடியலை. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்குல்ல, இதெல்லாம் சிலதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே நடந்துருச்சு. இந்த எலெக்ஷன்னு எல்லாம் ரிசல்ட்டு எல்லாம் படம் ரிலீஸ் ஆனது யோசிச்சு பாருங்களேன். படம் அப்போ ரிலீஸ் ஆயிருந்தால் இவ்வளோ மாசு இருந்திருக்குமான்னு தெரியவே தெரியாது நமக்கெல்லாம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரிலீஸ் ஆகி எவ்வளோ இப்போ டைட்டில் கார்டில் முதற்கொண்டு எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத நிறைய திங்ஸ் நடந்துகிட்ருக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த என்ன நான் உங்களுக்கு சொல்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது சார்ன்ற மாதிரி தான் எனக்கெலாம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆஸ் அ ஃபேன் நம்ம வந்து இவ்வளோ
பார்த்துருக்கோம். கஷ்டப்படுற ஸ்ட்ரகிள்ஸு எவ்வளோ ஃபேஸில அவங்க இருந்தது, எல்லாமே நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். அ இப்போ இவ்வளோல வந்து எல்லாம் ஒரு சக்ஸஸான பாதை தான் இப்படின்ற மாரி போயிட்டுருக்குல்ல. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா எனக்கு இருக்கு. ஸோ நம்ம ஹார்ட்ல வந்து இப்போ நான் ஹேருக்கு பிளாக் கலர் குடுக்குறேன். அ ஹேருக்கு பிளாக் கலர் குடுப்போம். அதே மாரி அந்த ஸ்பெக்டகிள்ஸுக்கு பிளாக் கலர் குடுக்குறேன். அ இது நான் சொன்னேன்ல மாஸ்டர் படத்தோட ஒரு இதுதான் வச்சு வரையறேன். எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். சரி பார்க்கலாம். வரைஞ்சு ஃபைனல் அவுட் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அது ஸ்டோரிக்கு போலாம். என்ன அப்டின்னா, ஸோ மாஸ்டர் படத்த பத்தி பேசலாம். மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகுறப்போ நமக்கு லாக்டவுன் டைமு. லாக்டவுன் டைம்ல அந்த குட்டி ஸ்டோரி சாங்லாம் ரொம்ப ஃபேமஸா போச்சுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து அடிக்கடி போட்டுட்டே இருப்பாங்க. அந்த மியூசிக் சேனல்ல அடிக்கடி அந்த சாங் நம்ம கேட்டுட்டே இருப்போம். கரெக்ட்டா பார்த்தா அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு. மாஸ்டர் ரிலீஸ் ஆகி வேற மாரி ஹிட்டு. அந்த ஹிட்டெல்லாம் அதுக்கப்புறம் அந்த லுக் இருக்குல்ல, அந்த லுக்கெல்லாம் மறுபடியும் வருமா? யாராவது அந்த மாரி லுக்க வந்து அ அதற்கு ஈக்குவலான லுக்கு யாரால குடுக்க முடியுமா? அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப கஷ்டம். அந்த லுக்கு வந்து டெஃபினட்டா வந்து மறுபடியும் யாருக்குமே எந்த ஹீரோக்கும் அந்த மாரி லுக்கு செட் ஆகாது. அந்த மாஸ்டர் படத்துல ஆக்சுவலா அந்த டைம்ல நான்லாம் தியேட்டருக்கு போகல. நம்மளோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் அந்த மாதிரி. பட் அதுக்கப்புறம் படம் வந்துட்டு சேனல்ஸ்ல போடும்போது படத்த பார்த்துட்டு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அந்த ஹீரோவோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்குள்ள இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி தான். ரொம்ப சோம்பேறித்தனமா அந்த மாரிலாம் இருக்கும். நம்மளே பேசிக்கா அப்படிதான் இருப்போம் ஜென்ரலா. கலெக்ஷன் எல்லாம் அள்ளுச்சு. இல்ல அதெல்லாம் வந்து நம்மளால ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. இது மட்டுமா நமக்கு இன்னும் எவ்வளோ ஸ்டோரீஸ் இருக்கு சொல்ல வேண்டியது. தலைவா படத்து பிரச்சனை, நெறைய பிரச்சனை நம்மளால வந்து நம்ம பார்த்தோம். நமக்கு முட்டு குடுத்தோம். சொன்ன மாரி இந்த அனில்ஸு, நம்ம தான் ஓஜி அனில்ஸ். இந்த டைம்ல எல்லாருமே நம்மள தான் வந்து பார்ப்பாங்க. அதுவும் இந்த எலெக்ஷன் டைம்லலாம் எல்லாத்துக்கும் நம்ம முட்டு குடுக்குறது, ரிசல்ட் வந்துச்சுன்னா, இவ்ளோ தொகுதி எடுப்போம், அவ்ளோ தொகுதி எடுப்போம் அப்படின்னு நம்ம முட்டு குடுக்குறது, இதெல்லாம் வந்து இது ஒரு ஒரு 100% ஒரு தளபதி வெறியனா இருந்தா தான் முடியும். அப்படிதான் நான் பண்ணிட்டுருந்தோம். எல்லா பிரச்சனைக்கும் நடுவுல பர்த்டே பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்குமே ஓகே. ஆமா. அது அப்படி இருக்கும். இது இப்படி இருக்கும். ஆமா. இல்ல. அதுவா, இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து நெறைய முட்டு குடுத்துட்டுருந்தோம். ம். ஆபியஸா முட்டு குடுத்து தான் ஆகணும். ஒரு ஃபேவரைட் ஆளுக்காக நம்ம முட்டு குடுத்து தான் ஆகணும். நானும் நெறையலாம் சொல்லி நெறைய முட்டு குடுத்துருக்கேன் நானும். குடுத்துருக்கேன். அப்புறம் பத்தாததுக்கு இந்த ரிசல்ட் வந்த டைம்ல, அதே மாதிரி ம் இன்னும் அவங்க பர்சனல் திங்ஸ் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அ பிரச்சனை வந்துச்சு. எல்லாம் நம்மள நீங்க உங்களுக்கெல்லாம் போய் ஃபேனா இருக்கீங்களா? இத்தன அதுவா, இதுவா அந்த மாரிலாம் என்கிட்டலாம் நெறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க. என்னென்னமோ கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணணும், சைலன்ட்டா இருக்கிறோம். சைலன்ட்டா இருந்து எப்படி அத அச்சீவ் பண்றோம், கோல் அடிக்கிறோம். அதுதான் மேட்ரு அப்படின்ற மாரி நமக்கு ரிசல்ட் வந்து காட்டிருச்சுல்ல. ஸோ அதுதான் நம்மளோட இன்ஸ்பிரேஷன். இந்த இதில ஓவரால் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஒரு மனுஷன் கம்முனு அமைதியாவே இருந்துட்டு எப்புட்றா வந்து இப்படி ஒரு இதில வந்து உட்கார முடியுது அப்படின்ற ஒரு வயித்தெரிச்சல் நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ நமக்கும் யோசிச்சு பார்க்கும்போது நம்மளாலேயே இமேஜின் பண்ணி பண்ணி பார்க்க முடியாததெல்லாம் நடந்துருச்சுல்ல. ஆமா தானே! ஸோ அது மாரி தான். நம்ம பாட்டுக்கு கம்முனு நம்ம வேலைய பார்த்தா, அது பாட்டுக்கு அது நடக்கும். பேசுறவன் பேசிட்டு போவான். அப்படின்றது தான் நம்மளுக்கு மோரல் ஆஃப் த இது நமக்கு தெரிய வந்தது. ஓவரால் எண்ட் ஆஃப் தி டே அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய செஞ்சா, அது பாட்டுக்கு அது நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதுவும் நமக்கு ஒரு பெரிய லெசன் லேர்ன் தான். எனக்கு வந்து அதில கிடைச்சது. நான்லாம் ஓட்டு போட இங்கேருந்து நான் எங்க ஊருக்குலாம் போயிட்டு ஓட்டு போட்டு வந்ததெல்லாம் இமேஜின் பண்ண முடியல. எப்படி நம்ம ஐயோ! அப்படியா யாருக்காக போறோம் அப்படின்றது தானே மேட்டரு. ஸோ இதுலலாம் வந்து எனக்கு என்ன சொல்றது? சொல்லப்போனா நெறைய சொல்லிட்டே போயிட்டே இருக்கணும். அதுதான் விஜய் சார பத்தி சொல்லணும்னா இந்த மாரி நெறைய இது இருக்கு. பர்சனலா நெறையா இது இருக்கு. அவரோட டயலாக் இல்லாத நாளே இருக்காது சம்டைம்ஸு. அவரோட மேனரிசம் இல்லாத டைமே இருந்திருக்காது. ஒரு மாரி இந்த கர்ச்சீஃப் எடுத்துட்டு சுத்துறதா இருக்கட்டும். நெறைய ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் அந்த மாரி டயலாக்லாம் நம்ம சொல்றதா இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம வந்து லைஃப் லாங் எடுத்துட்டு போக வேண்டிய சில டயலாக்ஸ் எல்லாம் அப்பப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த சைல்டிஷ்ஷா பண்ற எல்லாமே வந்து நம்மளுக்கு ரிலேட் ஆகுறது தான். எனக்கு ரொம்ப நெறைய அவரோட மேனரிசம்ஸ்லாம் நெறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நெறைய யூஸ் பண்ணி நெறைய பேர் ஈவன் என்னோட அ ஹெச்ஓடி கூட கேட்டிருக்காரு. "நீங்க என்ன விஜய் மாரி பண்றீங்க?" அப்படின்ற மாதிரி. ப அந்த அளவுக்கு நம்ம வந்து அவர வந்து உள்வாங்கி நம்ம பண்ணிட்டோம். பண்ணிட்டுருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்மெட்ஜிங் பண்ணிட்டுருக்கேன் பாருங்க.
ஸ்மெஜிங் வந்துட்டு அந்த பிளாக் கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்மெஜிங் பண்ணேன். நான் ஸ்டோரி நிறையா பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து நான் மாஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் எங்கே வந்து முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ இதில் நான் வந்து பிளாக் கலரு வந்து நான் மெயினாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது வந்து சிம்பிள் ஆர்ட் தானே, அதனால் பிளாக் பேஸாக வச்சுட்டு நான் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஷர்ட்டுக்கு ஒரு க்ரீன் கலர் மாதிரி கொடுக்க போகிறேன். க்ரீன் கலர் மாதிரி கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இதை நான் ஸ்மெச் பண்ணும்போது தான் என்ன ஆகுனா, அந்த சின்ன சின்னதாக ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகும். ஸோ இந்த ப்ரௌன் கலர் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, ஹைலைட் பண்ணுறதுக்கு. ஹைலைட்னா இந்த ஷேட் இருக்குல்ல, நிழல் இருக்குல்ல, நிழலுக்கு கொடுக்கறதுக்காக அந்த ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேஸு வந்து க்ரையானில் நான் ட்ரை பண்ணுறது. நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு. ரொம்ப ஓவராக சூப்பராக வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நல்லா வந்திருக்கு. உங்களுக்கும் இது பிடிக்கும், இதே மாதிரி நிறைய வேணும் அப்படின்னா எந்த ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இல்லை, நான் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். நானும் என்ன பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் தானே சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த அந்த ப்ரௌனையே வச்சு எங்கெங்கே இடத்துல நிழல் நம்ம கொடுக்குறோமோ அந்த இடத்துல நம்ம நிழல் கொடுக்குறோம். ஸோ இந்த நிழல் வர இடத்துலலாம் ப்ரௌன் கலர் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஷர்ட்டுக்கு கொடுக்க போகிறேன். ஷர்ட் வந்து நான் க்ரீன் எடுத்துக்கிட்டேன். க்ரீன் ஆக்சுவலாக வந்து ப்ளூ தான் கொடுக்கணும், பட் நான் க்ரீன் கொடுத்தேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ப்ரௌன் கொடுத்து முடிச்சுட்டு நான் க்ரீனு ப்ளஸ் என்ன பண்ணுறேன்னா, அந்த க்ரீன் கொஞ்சம் டார்க்கராக பண்ணிவிட்டு மற்ற ஸ்மெஜிங் வேலையெல்லாம் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ வந்து ஓவரால் இந்த படம் ரிலீஸு, தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம படத்தை போய் டைரெக்டாக பார்க்கணும். இது ஒரு தேட்ரிக்கல் வைப்பு தான் சொல்கிறாங்களே, ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதை நம்ம வந்து ரசிக்கிறோம், நிறைய ரசித்து நிறைய லவ் பண்ணுறோம், நிறைய லவ்வை கொடுக்குறோம் அவருக்கு. இது மட்டும் இல்லை, நம்ம படத்தில் சப்போர்ட் பண்ணுறதில்ல, பர்சனலாகவும் நம்ம நிறையா ஆஸ் அ ஆடியன்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணணும். பண்ணால் அவருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நமக்கு ஒரு ஹாப்பினஸ். ஏதோ இப்போ ஜெயிக்கும் போதெல்லாம் நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில்ல, உள்ளுக்குள்ளே ஏதோ ரொம்ப ஹாப்பி எனக்குலாம் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து ஃபீல் பண்ணது, நானே வின் பண்ண மாதிரி ஒரு பர்சனல் வின்னு சொல்லுவாங்கள்ல, பர்சனல் வின் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த ரிசல்ட் வந்தப்போ. எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சா என்னென்னு தெரியல. எனக்கு ஒரு பர்சனல் வின் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனது ரைட் டைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா பார்த்த ஸ்ட்ரகிள்ஸு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தானே இருக்கோம். அதையெல்லாம் வந்து பார்த்துட்டு இப்போ படத்தை வந்து ஈவன் தோ வந்து ரிலீஸ் ஆயிருச்சு, இந்த மாதிரி லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாலுமே, ஈவன் அது லீக் ஆனாலும் இப்போ எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 80 crore அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு தானே இருக்குது. அது எப்படி, அதாவது யாராலையுமே ஸ்டாப்பே பண்ண முடியலையே. 80 crore சும்மாவா, சாதாரணமாவா ஃபர்ஸ்ட் டே ரிலீஸுன்றப்போ. ஸோ அதெல்லாம் வந்து அன்பிலீவபிள் தான். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் கிங்குன்னு சொல்லி இன்னும் அதை கலெக்ஷன் கிங்கு நிறைய பண்ணிகிட்ருக்காரு நமக்காக. ஓகேங்களா. ஸோ இது இப்படியே விட்டுறலாமா, இந்த ஆர்ட் இப்படியே விட்டுறலாமான்னு பார்த்தேன். அப்புறமா வேண்டாம், நம்ம என்ன பண்ணோன்னா பேக்ரவுண்டு ஒன்று ஆட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ரெட் கலர் வந்து கொடுக்கும்போது எப்படி ஆகுனா, இந்த க்ரீனு ரெட்டுக்கு வந்து காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல, அதனால் அந்த காம்பினேஷனை இது பண்ணுறதுக்கு நான் வந்து ரெட் கலர் கொடுத்து ஹைலைட் பண்ண போகிறேன். இதை ஹைலைட் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஓகேங்களா. பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து ஸ்பீடாக வந்து உங்களுக்கு ஒரு 2xல அந்த மாதிரி போட்டு இதை நான் காட்டலான்னு இருக்குது. பட் வேண்டாம், 2xல போட வேண்டாம். நம்ம இதை பற்றி பேசலாம், நிறையா பேசலாம். நான் ஏன் ரெட்டு கொடுத்தேன்னு சொன்னேன்ல, பேக்ரவுண்டுக்கு ரெட்டு. அது வந்து எதுக்கு அப்படின்னா, நல்லா பிரைட்டாக எடுத்து கொடுக்கும். பார்த்தீங்களா, ஒரு ஒரு பிரைட் கலர், ஒரு யூனிக்காக கலர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா என்னன்னு தெரியல. சும்மா அதை நான் வந்து ஸ்மெஜ் பண்ணிக்கிறேன். ஸ்மெஜ்ஜிங்க்கு நான் யூஸ் பண்ணது வந்து இயர்பட்ஸ் தான். இயர்பட்ஸ்னால் அந்த பட்ஸ் இருக்குல்ல, நம்ம காதில் அழுக்கெடுக்கிற அந்த பட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். அதை நான் வாங்கலை, ஆல்ரெடி இருந்தது தான், அப்படியே எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இப்போ நான் யூஸ் பண்ணுற எதுவுமே வந்து நான் வந்து ரொம்ப மெனக்கிட்டு வாங்கினதில்ல. போகிற இடத்துல அங்கங்கே இருந்தது, நான் அப்படியே வாங்கி அப்படியே யூஸ் பண்ணது தான். ஸோ
கிடைச்சத வச்சு பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட். ஏன்னா, என்கிட்ட காசு இல்ல. ஏன்னா, காசு வேணும்னா நெறைய வீடியோஸ் போடணும். அதுலேருந்து நெறைய பணம் சம்பாதிக்கணும். அதுதான். ஸோ இருக்கிறத வச்சு சிம்பிளா எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட முதல் முழு ஆம் கோல், டார்கெட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நான் ஒரு 4 வெறும் கிரையான்ஸ் நோட்ட மட்டும் வச்சு மட்டுமே இவ்வளோ ஆர்ட்ஸ் நான் பண்றேன். ஸோ இது வந்து ஃபைனல் அவுட்ன்னு நெனைப்பீங்க. ஆனா கிடையாது. நான் வந்து ஃபுல்லா நான் நல்லா ரெட் கலர் குடுத்து குடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குல்ல. அதையெல்லாம் நான் வந்து கவர் பண்ணணும். ஸோ அதையெல்லாம் நான் கவர் பண்ணிட்டு, ஃபைனல் அவுட் உங்களுக்கு நான் காட்டுவேன். அது வந்து வேற மாரி இருக்குங்க. ஏன்னா நீங்க நம்பவே முடியாது. அப்படி ஒரு ஆர்ட் இருக்கும். இத வந்து இன்னும் நல்லா நான் ஃபுல்லா வந்து ஸ்மெட்ஜிங் பண்ணிட்டு, ஹைலைட் பண்ணிட்டு, இப்போ இப்போ ஒரு லேயர் குடுத்தேன்ல, மறுபடியும் அது மேலேயே இன்னொரு லேயர் குடுத்துட்டு, நான் வந்து உங்களுக்கு காட்டுவேன். ஏன் இன்னொரு லேயர் குடுக்குறேன்னா, இது ரொம்ப லைட்டா இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ, அதனால இன்னொரு லேயர் குடுத்துட்டு, இந்த பிளாக் கலரு இதெல்லாம் வந்து நான் குடுக்க போறேன். பிளாக் கலர் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாரி இருக்கு. அதனால நான் வந்து பிளாக் கலர் கொஞ்சம் குடுத்துட்டு, அம் ஹைலைட் பண்ணிட்டு நான் வந்து இந்த வீடியோவ முடிக்க போறேன். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த மாரி ஆர்ட் ரிலேட்டடு கிரையான்ஸு, இந்த மாரி பெயிண்ட்டு, இந்த மாரி டிஜிட்டல் ஆர்ட் அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும். நான் போடணும். டுட்டோரியல்ஸ் மாரி நான் போடணும். நான் எப்படி வரைஞ்சேன் அப்படின்றத காட்டணும் அப்படின்னா, நீங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? சும்மாலாம் எப்படி யாருமே பார்க்காம நம்ம எப்படி வீடியோ போடுறது? ஓகேங்களா? இதுதான் அந்த வீடியோவோட ஃபைனல் அவுட். ஸோ எப்படி இருக்கு? அப்படின்றத என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க. என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணா தான் நான் வந்து கல்பனா ஸ்கெட்சஸ்ன்ற ஒரு பெரிய அ கோட்ட கட்ட முடியும். வித்தவுட் யுவர் சப்போர்ட் ஐ அம் நாட் ஏபிள் டூ டூ எனிதிங் அப்படின்றது தான் இங்க மேட்டரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி யாரையாவது வரையணும் அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு பிக்சர் அனுப்புங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே காய்ஸ். பாய் பாய்.